மார்க்கெட்ல எங்கேயுமே 2 அடி வெல்ட் மெஷ்ஷே கிடையாது. நீங்க மட்டும் 2 அடி பண்றதுக்கான காரணம் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் 4 அடியே வாங்கி 2ஆ வெட்டிட்டு போவேன். எனக்கு இன்னும் லாபம் தான் நினைச்சு கேட்டீங்க. அவங்களுக்கான வீடியோ இதுங்க. 2 அடி வாங்கினா லாபமா, 4 அடி வாங்கி நீங்க 2ஆ வெட்டினா லாபமாங்கிறது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரிங்க மார்க்கெட் நீங்க எங்க கேட்டீங்கன்னா 3 அடி 4 அடி 5 அடி இந்த 3 சைஸ் தான் வந்து வெல்டு மெஷ்ல நீங்க என்ன 1 இன்ச் எடுத்தா சரி, அரை இன்ச் எடுத்தா சரி, என்ன சைஸஸ் எடுத்தாலும் சரி, இது மட்டும் தான் அவைலபிள் இருக்குங்க. 2 அடிங்கிற வெல்டு மெஷ் நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாதுங்க. நம்ம மாருதி வண்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட் எடுத்து 2 அடி வெல்டு மெஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க. இது நிறைய சொல்யூஷன்ஸ்க்காக நாங்க கொடுத்துருந்தோங்க. அதுல நிறைய பேர் கேள்வி கேட்டது என்னன்னாங்க, 2 அடி வெல்டு மெஷ் வாங்கினா நீங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தியா வருமே, அப்ப நீங்க விலை எச்சு தானே போடுவீங்க, அதுக்கு நான் 4 அடி வாங்கி 2ஆ வெட்டிட்டு எனக்கு லாபம் தானே சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோல வந்து நான் என்ன மாதிரி பண்ணா என்ன காஸ்டிங்ஸ் வருங்கிற சொல்லி டீட்டெயிலா சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ பதிவுங்க. ஸோ இப்போ வந்துங்க, இப்போ இந்த 2 அடி வெல்டு மெஷ் எடுத்தா என்ன மாதிரி காஸ்டிங்ஸ் ஆகுது, 4 அடி வெல்டு மெஷ் எடுத்தா என்ன மாதிரி காஸ்டிங்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. உதாரணத்துக்கு இது பாத்தீங்கன்னா இந்த ரோல் வந்து இப்போ மார்க்கெட் ரேட் படி 3250 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதே 4 அடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5890 ரூபாய் அந்த ரேஞ்சு கிட்ட போயிட்டு இருக்குதுங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட் கணக்கு படி போட்டீங்கன்னா இது ஒரு 30 ரூபாய் கணக்கு வருது, இது 32 ரூபாய் 50 காசு தான் கணக்கு வருதுங்க. சோ அப்படி நீங்க கணக்கு பண்ணா ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய் எச்சு தான் வருது அப்படி நீங்க கால்குலேஷன் பண்ணுங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 2 அடி தான் வேணும், சிக்ஸுக்கு போறதுக்கு 2 அடி இருந்தாலே ரொம்ப ரொம்ப போதுமானதுங்க. அதுக்கு நீங்க 3 அடி வாங்கி செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சோ அப்போ நீங்க 4 அடி வாங்கி 2ஆ வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 4 அடி ரோல் 2m திக்னஸ்ல எடுக்கிறீங்களா, நீங்க ஒரே ஒரு கணக்கு பண்ணி நீங்க ரோலை எடுத்துட்டு போறீங்க, அது டிரான்ஸ்போர்டேஷன் போட்டாலும் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஜாஸ்தி வருங்க. ரெண்டாவது வந்து நீங்க மெட்டீரியல் எடுத்துட்டு போய் 2ஆ கட் பண்ணணும். சோ 2ஆ கட் பண்றது பாத்தீங்கன்னா சோ நீங்க ரோலா எடுத்துட்டு போனாலும் 2ஆ வெட்டணுங்க. சோ அந்த 2ஆ வெட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கட்டர் யூஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 50 அடி லென்த்துக்கு இருக்கிறத வந்து நீங்க சென்டர்ல வெட்டிட்டே போகணும்னா பிராக்டிகலா நினைச்சு பாருங்க எவ்வளவு சிரமமா இருக்கும்னு. சோ யூஸ்வலாவே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்ல கொடுத்து கட்டிங் மிஷின் வச்சு தான் வெட்டுவாங்க. சோ கட்டிங் மிஷின் வச்சு வெட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க சென்டர் மார்க் பண்ணி வெட்டிட்டே வரணுங்க. அண்ட் வெட்டும் போது சைடுல ஒரு ஆள் வந்து ரோலை புடிச்சிட்டு வரும். சோ இத்தனை பிரச்சனைகள் வருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிங் மிஷின் ஆகட்டும் இல்ல வெல்டிங் ஒர்க் ஷாப்ல போய் நீங்க கொடுத்து பண்றீங்கன்னா அதுக்கான காஸ்டிங்ஸ் வருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டா வராதுங்க. சோ ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா எச்சும் கம்மியா வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல எல்லாமே பிசிறு அடிச்சுக்குங்க. நீங்க சிக்ஸ் விடும்போது கை உள்ள விடும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பட்டு கிழிக்குங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸா தான் பாத்தீங்கன்னா 2 அடி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே லாபமா இருக்குங்க. சோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் கட்டிங்னால எல்லாம் ஒரே மாதிரிக்கு உங்களுக்கு மட்டமா இருக்குங்க. அதே நீங்க யோசிச்சு பாருங்க, இது நீங்க கட்டர்ல வெட்டுறீங்களோ இல்ல கட்டிங் மிஷின்ல வெட்டும்போது சென்டரா தான் வெட்ட முடியாது, எச்சும் கம்மியா தான் போகுங்க. ஸோ அப்புறம் மறுபடியும் நீங்கள் வெட்டி மறுபடியும் அதுக்கு தனியாக மறுபடியும் ஒரு கட் பண்ணி கிரைண்டிங் மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிசுறு இல்லாமல் வருங்க. டபுள் வேலையே இருக்கும். அது 2 பீஸுக்கு பண்ணணும், ஒரு பீஸ் கிடையாதுங்க. ஒரு பீஸுக்கு வெட்டி அதில் ஒரு பக்கம் வந்து நீங்கள் எல்லாமே கட் பண்ணி கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பீஸுக்கு நீங்கள் கட் பண்ணி கரெக்ட் பண்ணணுங்க. ஸோ இவ்வளோ வேலைகள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 2 அடி வெல்டு மெஷ்ஷே கிடைக்குங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் டேரெக்டாக ப்ராடக்டாகவே இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் இந்த மெட்டீரியல் வந்து புக்கிங் பண்ணி கொடுக்கப்படுங்க. இது வந்து ரோலா மட்டும்தான் எடுத்தா கொடுப்பீங்களா, கட்டிங் பீஸ் எனக்கு வெறும் 10 அடி இல்லை 20 அடி இருந்தால் போதும், எனக்கு ஒரு கொடா போட்டா போதும், ஒரு கோழி 2 கோழி வச்சா போதும் அப்படின்னு நினைச்சா அது கொடுக்க மாட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. நீங்க 10 அடி கேட்டாலும் சரி 20 அடி கேட்டாலும் சரி நம்ம கட் பண்ணி கொடுப்போங்க. ஸோ அதுதான் நம்ம மாருதி வெல்டிங்கோட ஸ்பெஷாலிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான ப்ராடக்ட்ஸ் நம்ம மாருதி வெல்டிங்ல இருக்குங்க. ஸோ இதை நீங்க நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பாப்பமடி பிரிவில் இருக்குது ஹெட் ஆஃபீஸுங்க. ஸோ நீங்க அங்கே வந்தீங்கன்னா வைட் ரேஞ்சஸ் ஆஃப் வெல்டு மெஷ் எல்லாமே நீங்க பார்க்கலாங்க. உங்களுக்கு தேவையான சைஸஸ்ல உங்களுக்கு தேவையான சொல்யூஷனுக்கு உண்டான வெல்டு மெஷ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. அது வந்து பார்க்க நம்ம ஷோரூம் நீங்க எப்போ வேணாலும் வந்து விசிட் பண்ணலாங்க. ஸோ இல்ல நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணாலும் கீழே சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்க முடியுங்க. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.